ஃபிலிம் வந்து கண்ணாடியில் பேஸ்ட் பண்ணிருக்கோம். இது வந்து 3M ஃபிலிம். நம்ம சென்னையில் அடிக்கிற வெயில் நம்ம அந்த கிளாஸ்ல பட்டா எவ்வளோ ஹீட் இருக்குமோ அந்த அளவுக்கு ஹீட் இருக்கும். கை வச்சு ஃபீல் பண்ணி பாருங்க. போட்ட உடனே ஹீட் வருது. பல்பு போட்ட ஹீட்னால வந்து ஃபேன் சுத்துது பாருங்க. ஆஃப் பண்ணிட்டா அவ்வளவுதான். ஆஃப் பண்ணிட்டா நின்றோம். இவ்வளவு நேரம் ஃபேன் சுத்தந்து இப்ப சுத்தவே இல்லை. நம்ம எடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா சுத்துது பாருங்க. பட் ஏர் பேக் சீட் கவர்ஸும் இருக்கு. ஸ்டீரிங்ல இருந்து தான் வரும். ஸ்டீரிங்கும் இருக்கு, அடிஷனலா சீட்ல இருந்து வரும். சீட்ல இருந்து வரும். ஓகே. ஆனா நீங்க குடுக்குறது சீட் கவர் தானே, இதுல இருந்து எப்படி வரும்? 3M ஃபிலிம் கவர்மெண்ட் அப்ரூவ்டு எஸ்பி ஜீப் ரோட்ல வரதுக்கு முன்னாடி வந்து ப்ரோகர் மூலியமா வரக்கூடாது. ப்ரோகர் மூலியமா வரதால ரேட்டும் அதிகமாயிடுது. கஸ்டமர் கிட்ட தான் நம்ம பேசி வாங்கி கொடுக்க வேண்டிய நிலைமை வந்துடும். கேக்குறவங்க வந்து பிராண்டடா கேளுங்க. 3M வேணும், ஒர்த் வேணும், எனக்கு IR ஃபிலிம் வேணும், CR வேணும், லூமர் வேணும். சாதா ஃபிலிம் எடுத்து ஒட்டி விட்டு 1000 ரூபாய்க்கு 1200 ரூபாய்க்கு 900 ரூபாய்க்கு ஒட்டி விட்டுறாங்க. வெல்கம் பேக் டு பிளாக் மிரர் வாக். இன்னைக்கு எங்க இருந்து வீடியோ பண்ணிடுறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜிபி ரோட் தான் வந்திருக்கோம் மக்களே. நம்ம வந்து கடை பேர் பாத்தீங்கன்னா VN கார் ஜுவல்லர்ஸ். ஸோ ஜுவல்லர்ஸ்ன்னு வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்க. இது ஒரு நகை கடை கிடையாது. காருக்கு தேவையான எல்லா அக்சசரிஸும் இவங்க பண்ணி தராங்க. சன்ஃபிலிம்ல இருந்து எல்லாமே பண்ணி தராங்க இவங்க. ஜெயபிரதா அப்படின்ற ஒரு தேட்டர் இருக்கும், பழைய தேட்டர் அது. அதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா VN கார் ஜுவல்லர்ஸ்னு இருக்குது. ஸோ ஷாப்போட டீட்டெயில் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், செக் பண்ணிங்க. ஸோ வாங்க, அண்ணன் உள்ள இருக்காரு, என்னென்ன கொடுக்குறாங்க கம்மி ரேட்ல அப்படின்றத தெரிஞ்சுக்கோ வாங்க. நம்ம கடை கரெக்டாக ஜிபி ரோட்ல எங்க இருக்கு? மவுண்ட் ரோடு LIC வந்தீங்கன்னா பேக் சைடு ஜெயபிரதா தேட்டர், ஓல்டு தேட்டர் ஒன்று. ஆமா, தேட்டர் ஆப்போசிட். அதுக்கு ஆப்போசிட்ல VN கார் ஜுவல்ஸ். ஓகே, நாங்க வந்து உங்க கடை பேரை பார்த்தோன்னு நான் ஒன்று கேட்கணும்னு நினைச்சேன். VN கார்ஸ். ஓகே, அதுனா ஜுவல்லர்ஸ். ஏங்க ஜுவல்லர்ஸ் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வந்து தானே ஜுவல்லர்ஸ். அதெல்லாம் மாட்டினா தானே அழகு நல்லா இருக்கும். எவ்வளவு நாளா பண்ணிக்கிறீங்க சார்? நான் அதான் சொல்றேன், ஒரு 25 வருஷமா அது பண்ணிட்டு இருக்கேன். ஓகேண்ணா. இன்னும் டிஃப்ரெண்டான ஃபிலிம்லாம் இருக்கு. ஹீட் கண்ட்ரோல் ஃபிலிம்லாம் இருக்கு. அதுவும் உங்களுக்கு நான் காட்டுறேன். சன் ஃபிலிம், சீட் கவர், மேட்டு, ஆண்ட்ராய்டு செட்டு. இதெல்லாம் ரேட் எப்படி இருக்கும்? எப்படிப்பட்ட குவாலிட்டி இருக்கும்? குவாலிட்டியும் இருக்கு, குவாலிட்டி இல்லாமலேயும் இருக்கு, கம்மி ரேட்லயும் இருக்கு. ஓகே. சில பேர் கம்மி பட்ஜெட்டும் கேட்பாங்க, இந்த ரேட்டு கம்மியா இருக்கு அப்படின்னா. அதெல்லாம் ரேட்டு கம்மி உள்ளதான் இருக்கு, ரேட் ஹை குவாலிட்டியும் இருக்கு. கஸ்டமர் விருப்பம் தான், எது கேட்கறாங்களோ அந்த மாதிரி நாங்கள் பண்ணி தரோம். குவாலிட்டி உள்ளது, டிஸ்கவுண்ட்லாம் நிறைய இருக்கு. குவாலிட்டி இருக்குது, டிஸ்கவுண்ட் இருக்குதா மக்களே? கேட்டு வாங்குங்க, அதெல்லாம் நோட் பண்ணிக்க மக்களே. ஏதாவது ஆஃபர் ஏதாவது? அதுதான் சார், IR ஃபிலிம் ஆஃபர் போட்டுருக்கேன் இப்போ. IR அரிசி தான் கேள்விப்பட்டுக்கிறேன். IR ஃபிலிம் வருது. IR வந்து நைட்ல இந்த ஐபிஎம் சோலார்லாம் கட் பண்ணி கொடுக்கும் இல்லையா? IR உங்களுக்கு வந்து நான் மிஷின்லயே டெமோ காட்டுறேன் உங்களுக்கு. அப்பதான் உங்களுக்கு தெரியும் IRனா என்னன்றது. நிறைய ஃபிலிம்ஸ் இருக்கு, உங்களுக்கு காட்டினா தெரியும். இது வந்து இப்போ 3M ஃபிலிம் கவர்மெண்ட் அப்ரூவ்டு எஸ்பி. இது வந்து கவர்மெண்ட் அப்ரூவ்டு. விண்ட்ஷீல்டு வந்து 70. இதுக்கு மேல போனா என்ன ஆகும்? இல்ல, இதுக்கு மேலே இருக்கு ஃபிலிம். இது நார்மலா இப்போ வந்து பொங்கல் ஆஃபர்ல போயின்னு இருக்கு இந்த ஃபிலிம். பொங்கல் ஆஃபர்னா அப்படியே என்னன்னு சொல்லிடுறீங்களா? அப்படியே சொல்லிடுறேன் சார். இது வந்து நாங்க தந்தனியா வெளியே போனா ஒரு 6500 ரூபாய்கிட்ட விண்ட்ஷீல்டு டோர் பண்றோம். ஓகே. இப்போ பொங்கல் ஆஃபர்ன்றதால 4500 ரூபாய்க்கு விண்ட்ஷீல்டு டோர் 3M SB சீரியல் நம்பரோட பண்றோம். இது எல்லாமே பண்ணி 4500 ரூபாய். 3 வருஷம் ரீப்ளேஸ் வாரண்டியோட கொடுக்குறோம். 3 வருஷம் ரீப்ளேஸ். ஆமா, இது 3 வருஷம் கொடுக்குறீங்க ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டினா எப்படி கிளியர்? ஏர் பபிள்ஸ், ஸ்ட்ரீம்ல ஸ்கிராச்சஸ் வந்தா, கலர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா நாங்க மாத்தி கொடுப்போம். ஒண்ணே மாத்தி கொடுப்பீங்க. அதுக்கு ஏதாவது சார்ஜ் ஏதாவது பண்ணி? இல்ல, அதெல்லாம் சார்ஜ் எல்லாம் கிடையாது. ஒன் டைம் ஒரே சார்ஜ் தான். 45. அதாவது பாருங்க, எத்தனை வருஷம் சொன்னீங்க? 3 வருஷம். 3 வருஷம் கொடுக்குறாங்க. அந்த 3 வருஷத்துக்குள்ள ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்ததுன்னா ஃப்ரீயாவே மாத்தி கொடுக்குறாங்களா மக்களே? இதெல்லாம் நோட் பண்ணுங்க மக்களே. இன்னொன்னு, இப்போ வந்து டைரக்டா IR ஃபிலிம் ஒன்று வந்தது. ஓகே. அது வந்து உங்களுக்கு நான் டைரக்டாவே டெமோ காட்டுறேன், ஹீட் கண்ட்ரோல் எவ்வளவு வருதுன்னு. அதுவும் பொங்கல் ஆஃபர்ல போகுது. அதுவும் அந்த ஃபிலிம் வந்து டெமோ காமிச்சோடனே அந்த ஆஃபரை நான் சொல்றேன் உங்களுக்கு. சரி, நான் அப்படியே அதை பார்த்துட்டே நம்ம பேசுவோம். ஜீப் ரோட்ல வரதுக்கு முன்னாடி வந்து ப்ரோகர் மூலியமா வரக்கூடாது கஸ்டமருங்க. ப்ரோகர் மூலியமா வரதால ரேட்டும் அதிகமாயிடுது. அந்த ரேட்டை கஸ்டமர் கிட்ட தான் நம்ம பேசி வாங்கி கொடுக்க வேண்டிய நிலைமை வந்துடும். எங்கடா ஜிபி ரோடு உள்ள வந்தாலே வாங்க அவங்க மூலியமா போகாதீங்கன்றோம். நீங்க இங்க ஒரு நிறைய கடைங்க இருக்கு, நீங்களே போயிட்டு டேரக்டா ஒரு கல்ல ரேட்டு விசாரிச்சுட்டு கூட கேட்கலாம். அதே மாதிரி கேட்கறவங்க வந்து பிராண்டடா கேளுங்க. 3M வேணும், ஒர்த் வேணும், எனக்கு IR ஃபிலிம் வேணும், CR வேணும், லூமர் வேணும், இதெல்லாம் பிராண்டடு. இந்த மாதிரி பேர் சொல்லி இந்த மாதிரி பேர் சொல்ல மாட்டாங்க, வெறும் சன் ஃபிலிம்னு வந்து கேட்கறாங்க. ஆமா, சாதா ஃபிலிம் எடுத்து ஒட்டி விட்டு 1000 ரூபாய்க்கு 1200 ரூபாய்க்கு 900 ரூபாய்க்கு ஒட்டி விட்டுறாங்க. இந்த மாதிரி ஏமாத்தவும் செய்யறாங்க. கஸ்டமருக்கு தெரியாது இல்லையா? கஸ்டமருக்கு தெரியாதானே உங்களுக்கு அந்த ஏமாத்துறாங்க தெரியும்.
இப்போ நமக்கெல்லாம் வந்தீங்கன்னா அந்த இருக்கிற ஃபிலிமே ஹீட் கண்ட்ரோல்லாம் கொஞ்சம் காட்டுவோம். ஓகே. அதை நீங்க பார்த்துட்டு கூட அடுத்த கடையில் போய் பார்க்கலாம். என்ன இந்த 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 ரேட்ல இருக்கா, இந்த குறைவா இருக்கா, அதிகமா இருக்கா நீங்க கேட்கலாம். எங்கன்னா போனா அப்படியே ஃபிலிம் ஓட்டிடுப்பா. அப்படியே என்ன ஃபிலிமு, எவ்வளோ ஹீட் கண்ட்ரோலு, எவ்வளோ விசிபிலிட்டி, இதெல்லாம் வந்து பார்க்கறது கிடையாது. ஓகே. இதெல்லாம் கம்பெனி பேர் சொல்லி நம்ம வாங்கணும். பிராண்டடாக கேட்கணும். பிராண்டடாக கேட்க மாட்டாங்களே, இங்கே கம்மியா இருக்கான்னு கேட்குறாங்க. கம்மியா இருக்குதா, 1000 ரூபாய்க்கு இருக்குதா, 1500 ரூபாய்க்கு இருக்குதா, ஒட்டுங்க சார். ஒரு அது ஒட்டுறதுனால என்ன ஆகணும்? அது பெனிஃபிட் கிடையாது சார், உங்களுக்கு எதுவும் பிரயோஜனம் கிடையாதுல்ல. ஷோக்கு தான். வெறும் கிளாஸ் இருக்குதோ அது ஒண்ணுதான். அது நீங்க ஒட்டாமையா அந்த கிளாஸோட இருந்துடலாம். கார் சம்பந்தப்பட்ட ஸ்பேர் ஏதாவது வாங்க வரணும்னா எப்படிலாம் ஏமாத்துறாங்க ஒரு சில கடையில கேட்குறது இல்ல. அது கடைக்கார பொறுத்து, கஸ்டமர் ஏமாறுற வரைக்கும் கடைக்காரன் ஏமாத்தி தானே இருப்பான். இது நான் தானே. அதாவது நம்ம கொஞ்சம் அலர்ட்டா வரணும். ஜிபி ரோடுக்கு வந்தா புரோக்கர் மூலியமா வரக்கூடாது. ஒரு 2 வீலர் எடுத்துன்னு வந்து முதல் கொட்டேஷன் வாங்கிக்கணும் கடைக்கடியா. ஓகே. அந்த மாதிரி வாங்கினா அவங்க கொஞ்சம் காசு மிச்சமாகும். எந்த கடையில் தரமா பொருள் இருக்கு அந்த மாதிரி அவங்க தான் விசாரிக்கணும். எடுத்தோடனே புது கார் எடுத்துன்னு ஜிபி ரோட்ல எடுத்துன்னு வந்தாங்கன்னா 4 பேர் மடக்குவானுங்க, 5 பேர் 2 வீலர்ல சுற்றுவானுங்க. அந்த காரே டார்கெட் பண்ணுவானுங்க. காரே டார்கெட் பண்ணி மொட்டை அடிப்பாங்க. அது ஏன் அந்த மாதிரி ஏமாறீங்க? நல்ல கடைக்கு நிறைய கடைங்க நீங்களே போங்க, கடைக்கடையா ஏறி கேளுங்க. எங்க கொட்டேஷன் கம்மியா வருதோ அங்க பாருங்க. அப்ப கூட பாருங்க, அண்ணன் வந்து அவரு கடையா சொல்ல மாட்டாரு, எவ்வளவு பேர் இருந்தா பாருங்க. அப்படி நம்ம கடையில வரட்டும், வந்து விஷயம் தெரிஞ்சுக்கலாம்ல. ஹீட் கண்ட்ரோல் இவ்வளவு வருது, ஹீட் கண்ட்ரோல் விசிபிலிட்டி இவ்வளவு வருது, அவங்க தெரிஞ்சுக்கலாம். கார் சீட்லாம் நம்ம கிட்ட எவ்வளவு இருந்து ஸ்டார்ட் ஆகுது? 3.5 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. சீட் கவர்ல என்ன மெத்தட்னா, ஏர் பேக் சீட் கவர்லாம் வருது. மார்க்கெட்ல வந்து ஏர் பேக் சீட் கவர் வந்து ரேட் அதிகமா அது போட மாட்டாங்க. ஆனா அது ரொம்ப முக்கியமான. ஏர் பேக்னா எப்படி? ஸ்டீரிங்ல தான் ஏர் பேக் இப்ப சீட்லயே வருது. இப்ப சீட்லயே வருது. ஏர் பேக் சீட் கவர் வந்து ஒரு 6000 ரூபாயில ஸ்டார்ட். 6000 ரூபாயில இருந்து 6000 ரூபாய். நல்ல குவாலிட்டியா, அத குவாலிட்டியா போட்டுக்கலாம். ஏர் பேக் வருது, அது சேஃப்டியாவும் இருக்குது. சேஃப்டி தான் மெயின். இப்ப கார் வாங்கி ஒரு ஃபேமிலியோட போனா சேஃப்டி தேவையில்லையா? ஆமா கண்டிப்பா. அதான் 3000 ரூபாய் சீட் கவர் போட்டா எங்க சேஃப்டி இருக்கும்? சேஃப்டி இருக்காது, அது வெறும் கவர். அது இதுனா ஏர் பேக்கோட வரும். நல்லா இருக்கும் உங்களுக்கு. அதுக்கு ஏதாவது வாரண்டி அந்த மாதிரி? 1 வருஷம் வாரண்டியா இருக்கு. 1 வருஷம் வாரண்டி இருக்கு. மக்களே, நம்ம வந்து ஷாப்பு உள்ள வந்துட்டோம். பிரதர் தான் நமக்கு அந்த ஃபிலிமை பத்தி சொல்ல போறாரு. பிரதர், அண்ணா வந்து ஒரு ஃபிலிம் சொல்லியிருந்தாரு, ஏதோ ஆஃபர்லாம் இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. அது என்ன ஃபிலிம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3Mலயும் 5000லயும் அந்த ஆஃபர் இருக்கு. ஓகே. அப்படியே அதுல ஏதோ ஒரு டெஸ்டிங்லாம் பண்ணி தரேன் அப்படின்னாரு. பாருங்க, சூட்கேஸ் மாதிரி ஒரு சின்னதா ஒரு மிஷின் வச்சிருக்காங்க. ஸோ இதை வச்சுதான் வந்து செக் பண்ணுவாங்க. அப்படியே செக் பண்ணி பார்த்துருவோம். மட்டும் இல்ல, நம்ம கிட்ட 3M டிரான்ஸ்மிட்டர் மிஷினும் இருக்கு. ஓ, டிரான்ஸ்மிட்டர். இது என்ன ஃபிலிமோட ஹீட் ரிஜெக்ஷனும் ஃபிலிமோட விசிபிலிட்டியும் உங்களுக்கு காட்டுறதுக்காக 3M ஷோரூம்ல வந்து நம்ம ஆர்டர் பண்ணி வர வச்சோம். ஓகே. இங்க பாருங்க மக்களே, அந்த ஃபிலிமை வந்து செக் பண்றதுக்காக ஒரு மிஷின் வச்சிருக்காங்க. இன்னொரு மிஷின் செக் பண்றதால ஹீட் செக் பண்றது. காருக்கு வந்து சன் கவர் ஒட்டினோன்னு அது எந்த அளவுக்கு ஹீட் தாங்கன்றது தெரியாது. அது செக் பண்றதுக்கான மிஷின் தான் இது. செக் பண்றோமா? அப்படியே பண்ணிடலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் எப்படி பிரதர் செக் பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் பாத்துக்கோங்க. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹீட் ரிஜெக்ஷன் மிஷின், ஹை டெம்பரேச்சர். இது வந்து 275 வாட்ஸ் பல்ப் இருக்கும் உள்ள. நம்ம 275. ஆமா. நம்ம சென்னையில அடிக்கிற வெயில் நம்ம இந்த கிளாஸ்ல பட்டா எவ்வளவு ஹீட் இருக்குமோ அந்த அளவுக்கு ஹீட் இருக்கும். கை வச்சு ஃபீல் பண்ணி பாருங்க. போட்ட உடனே ஹீட் வருது. அதுதான் இந்த சோலார் ஃபேன். இந்த பல்ப் போட்ட ஹீட்னால வந்து ஃபேன் சுத்துது பாருங்க. ஆஃப் பண்ணிட்டா அவ்வளவுதான். ஆஃப் பண்ணிட்டா நின்றும், ஹீட் வராது. ஓகே. ஆமா, ஹீட்டும் வரல பாருங்க. ஸோ அந்த அளவுக்கு ஹீட்டுனால எப்படி சுத்தம்? காத்துனால தானே சுத்தம். இது சோலார் ப்ரோ. சன்லைட் பட்டா மட்டும் தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஓகே. சோலார் பேனல், சோலார்ல கரண்ட் அதெல்லாம் இதுதான். அதனால இந்த சோலார் பட்டவனே தான் உங்களுக்கு அந்த ஃபேன் சுத்தம். இதுதான் நம்ம அந்த பிராண்ட் ஃபிலிம் போட்டு நம்ம ஹீட் செக் பண்ணுவோம். ஹீட் கண்ட்ரோல் ஆகுதா இல்லையா? ஃபேன் சுத்தத்துக்கான காரணம் இங்க இருக்குது சோலார். இது அதனாலதான் அந்த ஹீட் வந்து இதுல பட்டவனே வந்து ஃபேன் சுத்த ஆரம்பிக்குது. கண்ணாடி வைக்கிறீங்க. இந்த ஃபிலிம் வந்து கண்ணாடியில பேஸ்ட் பண்ணிருக்கோம். கண்ணாடியில ஒட்டி வச்சு. ஆமா, இது வந்து கண்ணாடியில ஒட்டி வச்சு. இது வந்து 3M ஃபிலிம். ஓகே. 3M ஃபிலிம் வந்து நம்ம செக் பண்ணுவோம். பாருங்க, சுவிட்ச் போட்டோன்னே அந்த ஹீட்டே இருக்காது பாருங்க. இவ்வளவு நேரம் ஃபேன் சுத்தந்து இப்ப சுத்தவே இல்லை. ஹீட்டும் இல்ல. அதே மாதிரி ஹீட்டும் இல்ல ப்ரோ. ஓகே. நம்ம எடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா சுத்துது பாருங்களேன். கிளாஸ் போட்டு இதை வச்ச உடனே ஃபேன் சுத்தல பாருங்க. இது இப்ப கிளாஸ் எடுத்துட்டா ஃபேன் சுத்தம். கிளாஸ் எடுக்க போறேன் நானு. அப்படியே வைக்கலாமா? வைங்க. அப்படியே வைங்க. இங்க பாருங்களேன், இப்ப கிளாஸ் வைக்க போறேன். ஃபேன் சுத்துதுங்களா? அப்படியே கிளாஸ் வைக்கிறேன் பாருங்க. அவ்வளவுதான். அப்படியே நினைச்சு பாருங்க மக்களே, அப்படியே ஸ்லோ ஆயிடும். இந்த மாதிரி வந்து எந்த கடையிலுமே செக் பண்ணி தர மாட்டாங்க. இந்த மாதிரி ஜிபி ரோட்ல ஏதாவது பண்றாங்களா? இந்த மாதிரி
சென்னையிலேயே யாரும் பண்ணல, சென்னையிலேயே யாருமே பண்ணல. பாருங்க ஜிபி ரோட்ல தான் காருக்கான அக்சசரிஸ் எல்லாமே இம்போர்ட் பண்ணி வர வச்சது bro. இது வந்து ஐஆர் ஃபிலிம். ஐஆர் ஃபிலிம். ஆமா, இதுதான் உங்களுக்கு அந்த ஆஃபர் ரேட்ல கொடுத்துட்டு இருக்காரு. 15000 ரூபாய் ஃபிலிம் 40% டிஸ்கவுண்ட் போய் உங்களுக்கு 9000 ரூபாய்க்கு வரும். ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்ட் பிளஸ் சைட் டோர்ஸ் எல்லாமே சுத்தி எல்லா டோர்ஸ்லயும். ஆமா, இது வந்து 90% கிட்ட ஹீட் ரிஜெக்ட் பண்ணும் உங்களுக்கு. ஓகே ஓகே. விசிபிலிட்டி 50%. ஓகே, அப்படியே அதையும் வச்சு செக் பண்ணி பாத்துருவோம் மக்களே. இதுல ஹீட் வருதா இல்லையா பாத்துருவோமா? இதுல உங்களுக்கு சுத்தமா வராது. வரல, அதை விட இது நம்ம எடுத்துட்டோம்னா இங்க பாருங்க, எடுத்தா மட்டும் ஃபேனை சுத்துது, ஈட்டும் வருது. அதே மாதிரி நம்ம வெஸ்டோனா சுத்த மாட்டேங்குது, ஈட்டும் வர மாட்டேங்குது. இந்த மாதிரி எந்த கடையிலையும் செக் பண்ணி தரமாட்டாங்க மக்களே. இந்த கடைக்கு வந்தீங்கன்னா செக் பண்ணி தராங்க. நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு எந்த ஃபிலிம் வேணுமோ வாங்கிக்கோங்க. என்ன ஃபிலிம் வேணுமோ எல்லா பிராண்டுமே உங்களுக்கு செக் பண்ணி காட்டுவோம். 3M டிரான்ஸ்மிட்டர்ல உங்களுக்கு ஃபிலிம் 3M மட்டும் கிடையாது, எல்லா ஃபிலிமோட டிரான்ஸ்மிட்டரும் இதுல ஒர்க் ஆகும். எந்த ஃபிலிம் எடுத்தாலும் அதுல பர்சன்டேஜ் ஹீட் கண்ட்ரோல் எல்லாமே உங்களுக்கு இதுல காட்டிடும். டிஸ்கவுண்ட் ஆஃபரும் கொடுத்துருக்காங்க 40%. 5000 ஃபிலிமுக்கு 40% டிஸ்கவுண்ட். 3M ஃபிலிம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பொங்கல் ஆஃபர் வரையும் போயிட்டு இருக்கு. 5 சீட்டர் வண்டிக்கு எல்லாமே உங்களுக்கு 4.5ல இருந்தோம், 7 சீட்டர் வண்டிக்கு எல்லாமே 5.5ல இருந்து முடிஞ்சு. நம்ம கிட்ட எப்படிப்பட்ட செட் எல்லாம் இருக்குது? நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் சிஸ்டம்ஸ் எல்லாமே. ஆண்ட்ராய்ட் இன்ஃபோடெயின்மென்ட் செட் ஓகே, எல்லா காருக்குமே போடலாம். ஓகே, பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 6000 வந்து ஸ்டார்ட் ஆகும். 6000 ரூபாய் செட். எது வருது? 6000 ரூபாய் செட் வந்து பின்னாடி போட்டுருவோம் டிஸ்பிளேல. ஓகே, டிஸ்பிளேல இருக்குது, அது வந்து 6000 ரூபாய். ஓகே, நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து ப்ரோ, இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 6500 ரூபாய் வரும். ஓகே, இது ஒரு 7500 ரூபாய் வரும். இதெல்லாம் என்ன கம்பெனி ப்ரோ? இது ப்ளூ பங்க்னு ஒரு கம்பெனி வரும். ஓகே, இது வந்து Panasonic. ஆமா, Panasonic கம்பெனி. Panasonic. Panasonic கொஞ்சம் நல்ல பிராண்டா போடினா கோ மெக்கானிக் போடலாம். கோ மெக்கானிக். கோ மெக்கானிக் இது எவ்வளவு வருது ப்ரோ? கோ மெக்கானிக் ஒரு 11000 ரூபாய் வரும். 11000 ரூபாய் வரும். இது வாரண்டி எல்லாம் இருக்குமா? 1 இயர் ரீப்ளேஸ்மென்ட் வாரண்டி. 1 இயர் ரீப்ளேஸ்மென்ட். டெக்னிக்கலா எதனா இஷ்யூ இருந்தா நீங்க கடைக்கு டைரக்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரீப்ளேஸ்மென்ட் அப்படியே மாத்தி கொடுத்துருவீங்க. ஆமா, ஓகே, பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா மை டிவிஎஸ்ல மஸ்டாங் சீரிஸ். ஓகே, இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 13500 ரூபாய் வரும். 13500. இந்த செட்டோட ஸ்பெஷாலிட்டி என்ன, ரெக்கார்டர் கேமரா வரும் இந்த செட்ல. ரெக்கார்டர் கேமரானா ஸ்கிரீன்ல வரது அப்படியே ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். ஆமா, இங்க பாருங்க, ஆட்டோ ரெக்கார்டிங் கேமரா. இது பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் ரெக்கார்டிங் கேமரா. ஓகே, இந்த ஒரு கேமரா மட்டும் தான் வருதுல. ஃப்ரண்ட்ல வந்து ரெக்கார்டிங் கேமரா. இதுல வந்து SD கார்டு போற ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. 128 GB SD கார்டு போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ ரெக்கார்ட் ஆகி அது ஃபுல்லா ஆனோனே ஆட்டோ டெலிட் ஆகி மறுபடியும் ஆட்டோ ரெக்கார்ட் ஆகும். ஓ, டெலிட் ஆயிடு திருப்பி அது ரெக்கார்ட் ஆகும். ஓகே, அப்போ டெலிட் ஆனது எடுக்கணும்னா அது நம்ம ஸ்டோரேஜ் இன்க்ரீஸ் பண்ணோம். பட் அவனா ஸ்டோரேஜ் ஆப்ஷன் கொடுக்கல, அவ்வளவு ஆப்ஷன் கொடுக்கல. அவன் 128 வரையும் தான் கெபாசிட்டி கொடுத்துருக்கான். அது வரையும் தான் ஒரு 7 days கிட்ட வரும். 7 days வரும். ஒரு சில வண்டிக்கு பேனல் வந்துடும், ஒரு சில வண்டிக்கு வராது. சில வந்து ஷிஃப்ட் இந்த மாதிரி நம்ம பேனல் கொடுத்துடலாம். இப்போ பாக்கி வண்டி பெரிய வண்டிக்கு அதனால பேனல் கிடைக்காது. நம்ம தனியா காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். எப்படிப்பட்ட வண்டிகள்லாம் நம்ம கிட்ட செட் இருக்குது? எல்லா வண்டிக்குமே இருக்கு ப்ரோ. பாத்தீங்கன்னா நம்ம ஆடிலாம் மாட்டிருக்கோம் ப்ரோ. ஆடிலாம் இருக்கு. ஆடி எல்லாத்துமே மாட்டிருக்கோம் ப்ரோ. எல்லா வண்டிக்கும் பண்ணலாம். ஓகே, நம்ம மோஸ்ட்லி காருக்கு தேவையான எல்லா அக்சசரிஸும் இங்க கிடைக்கும். பிரதர் வணக்கம் பிரதர். எங்க இருந்து வரீங்க? இந்த கடை எப்படி தெரியும்? நம்ம காஞ்சிபுரம் சார். காஞ்சிபுரம்ல இருந்து ஜிபி ரோடு வந்துருக்கீங்க. ஆக்சுவலா யூடியூப்ல பார்த்தோம் அந்த கார் அக்சசரிஸ். இவங்க வண்டி எடுத்து சரி பண்ணணும் ரொம்ப நாள் சொல்லிட்டு இருந்தாங்க. செக் பண்ணும்போது பெஸ்டா இருந்தது. டக்குன்னு பார்க்கும் விஎன் காசு தான் வந்தது ஃபர்ஸ்ட்ல. அந்த டெமோ கிட்லாம் நல்லா இருந்தது. ஸோ அதனால செக் பண்ணி பார்த்து அந்த ஹீட் ரிஜெக்ஷன்லாம் பக்காவாக செக் பண்ணி டெமோ காமிச்சாங்க. நீங்க வீடியோல பார்த்துட்டு வந்தீங்க, இப்போ நேரில் வந்தோடனே அவங்க ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது? ரேட் எல்லாம் எப்படி? அதே தான் யூடியூப்ல என்ன சொன்னாலும் அதே தான் இருக்கு ரெஸ்பான்ஸ். ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, ஆல்மோஸ்ட் முடிஞ்சு ஒரு 90%. கொஞ்சம் டிராஃபிக்னால இங்கே அது எப்பயும் தெரிஞ்சுக்கதான் சென்னை டிராஃபிக் தாங்க. சரி, ஓகே, தேங்க்யூ பிரதர். கண்டிப்பாக நம்ம கிட்ட எப்படிப்பட்ட சீட்டு கவர்லாம் இருக்குது? சீட் கவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேசிக் 3500 வந்து ஸ்டார்ட் ஆகும். 3500 ரூபாய். எப்படி குவாலிட்டி அது எப்படி இருக்கும்? குவாலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்ஸின் குவாலிட்டியில் வரும்போது இந்த கீபோர்ட் யூஸுக்கு ரெகுலர் ஆடி யூஸுக்கு அதுக்கெல்லாம் செட் ஆகும். நம்ம ஓன் போர்டு அந்த மாதிரி போடுற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி நாப்பா லெதர்ல போடலாம். ஓ, நாப்பா. ஆமா, நாப்பா லெதர்ல எல்லாம் போட்டீங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டி நல்லா இருக்கும். ஹீட் ஏறாது. ஹீட் ஏறாது. இது எவ்வளவு வருது? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5,500 இருந்தே பண்ணிட்டு இருக்கோம். 5500 ரூபாய் வருது. இது ஃபிட்டிங் சார்ஜ் 700 வரும். எல்லாமே இன்க்ளூட் பண்ணிட்டு இருக்கோம். 5500 ரூபாயில ஃபிட்டிங் சார்ஜோட பண்ணி கொடுக்குறாங்க. ஃபிட்டிங் சார்ஜோட பண்ணி கொடுக்குறோம். 5 சீட் இருக்கா 7 சீட் இருக்கா? இது வந்து 5 சீட் இருக்கு. 7 சீட்டுக்கு வேற ரேட். 7 சீட்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 7500 வரும். அது மட்டும் இல்ல, நம்ம ஏர் பேக் சீட் கவர்ஸும் இருக்கு. ஓ, ஏர் பேக். ஏர் பேக் சீட் கவர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ வர டாப் எண்ட் லேட்டஸ்ட் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் பேக் ஓபன் ஆகும். ஓகே, இப்போ என்ன பண்ணிடுறாங்க இவங்க கஸ்டமர்ஸ் வந்து ரேட் காம்ப்ரமைஸ் பண்றதுக்காக கம்மி ரேட்ல போட்டு போயிறாங்க. அதுல இருக்க பெனிஃபிட் தெரிய மாட்டேங்குது. இப்போ நீங்க ஏர் பேக் கவர் போடுறீங்க, உங்களுக்கு எதனா ஆச்சுன்னா கூட ஏர் பேக் ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி கவர்ஸ் போட்டீங்கன்னா அதை போடாம நார்மல் கவர் ஃபுல்லா லாக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏர் பேக்கே ஓப்பன் ஆகும். சேஃப்டி இல்லை, எதுவுமே இல்லை. அது நீங்க அந்த மாதிரி கார் எடுக்கிறதே பெஸ்ட் தானே. அதாவது நார்மலா பாத்தீங்கன்னா இப்போ ஏர் பேக்ன்றது ஏதாவது போய் இடிச்சோம்னா நம்ம ஸ்டேரிங்ல இருந்து தான் வரும்.
ஸ்டேரிங்ல இருந்து வரும், சீட்ல இருந்து வரும். இது வந்து சீட்ல இருந்து வரும். இப்ப எல்லா வண்டியிலும் இப்ப ஸ்டேரிங்கும் இருக்கு, அடிஷனலா சீட்ல இருந்து வரும். சீட்ல இருந்து வரும், சீட், டேஷ்போர்டு இது எல்லா சைடுல இருந்துமே ஏர் பேக் ஓபன் ஆகும். ஓகே, இப்ப சீட்ல இருந்து வரும். ஓகே, ஆனா நீங்க குடுக்குறது சீட் கவர் தானே, இதுல இருந்து எப்படி வரும் கேக்குறேன். இதுல இருந்தா ப்ரோ நம்ம சீட் கவர் போடும்போது இப்ப நீங்க நார்மல் கவர்லாம் பாத்தீங்கன்னா ஓகே உங்களுக்கு கேப்ஸே இருக்காது. ஆமா, உங்களுக்கு ஃபுல்லா அப்படியே மாட்டி ஓட்டுற மாதிரி உட்காந்துரும். மாட்டுற மாதிரி மாட்டி அது பல்ஜிங் ஃபிட்டிங் சொல்லுவாங்க, அது பண்ணி கொடுத்துருவாங்க. ஃபிட்டிங் நீட்டா இருக்கும், பட் ஓப்பன் ஆகாதுல. ஆமா, அது இந்த கவர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிரைவர் சீட்ல வந்து உங்களுக்கு ரைட் சைடுல வந்து ஓபன் ஆகும் ஏர் பேக். இந்த சைடுல. ஆமா, இந்த ஸ்பேஸே உங்களுக்கு காலியா தான் கிடக்கும். மத்தபடி இதெல்லாம் சைடுலாம் ஆஸ் யூசுவல் கவர் மாதிரி தான் இருக்கும். இது ரெண்டு சைடு வருமா, ஒரு சைடு வரும்? ஒரு சைடு வரும். ஒரு சைடு வரும். ரைட் சைடுக்கு இது வரும், லெஃப்ட் சைடுக்கு லெஃப்ட்ல வரும். ஓகே, அதுல தான் உங்களுக்கு ஏர் பேக் ஓபன் ஆகும். ஏர் பேக் ஓபன் ஆகுதுன்னா இப்போ கார்ல இருந்து வருதுன்னா இப்படி வரும், இதுல இருந்து வருதுன்னா இப்படி போகுமா? ஆமா ப்ரோ, நம்மள கவர் பண்ணிடும். இப்படி வந்துரும், ஒரே சுத்துல இப்படி வந்துரும். அந்த மாதிரி கவர் பாருங்களா, யூ மாதிரி இப்படி வந்துரும் போது நம்மள கவர் பண்றது. ஆமா, அந்த மாதிரி வரும். பெனிஃபிட்டுங்க. இது வந்து கொஞ்சம் செலவாகுதுன்னு பாக்காதீங்க, உயிருக்கு இதுதான் முதல்ல முக்கியம். பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 8000 8500 தான் ஸ்டார்ட் ஆகும். 8500 இருக்குதான் பாருங்க. இந்த மாதிரி கவர்ஸ் ஆனா கஸ்டமர் தான் போட மாட்டாங்க. நார்மலா எனக்கு 3000 போதும் 4000 போதும் தான் வராங்க. அதுக்கு பெனிஃபிட்ஸ் தெரிய மாட்டேங்குது. நார்மல் கவர் 3500 ரூபாய். 3500 ரூபாய் கூட ஒரு 5000 ரூபாய் போட்டா முடிஞ்சு போச்சு. ஏர் பேக்கே வாங்கிடலாம் நீங்க இதுல. ஸோ நான் ஷாப்போட டீட்டெயில் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இவங்க ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா காருக்கான அசசரிஸ் எல்லாமே வச்சிருக்காங்க. நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்க மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதில் இருக்கிற பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்க. லவ் யூ ஆல். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். பை கைஸ்.